ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இது. சரி, இன்றைக்கி என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, எதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். A candidate scores 25% marks and failed by 60 mark, and another candidate who scores 50% mark and got 40 marks more than the required minimum marks to pass the exam. Then what is the maximum mark? சரி, என்ன கொஷின் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். எ கேண்டிடேட் கோர் 25% மார்க் அண்ட் ஃபெயில்ஸ் பை 60 மார்க். அதாவது ஒரு கேண்டிடேட் 25% ஆஃப் மார்க் எடுத்திருக்காரு, பட் இருந்தாலும் 60 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டார். இதுதான் அவங்க சொல்கிறது. ஓகே, ஃபெயில்ஸ் பை 60 மார்க். சரி, அண்ட் அனதர் கேண்டிடேட் ஹூ ஸ்கோர்ஸ் 50% மார்க். இன்னொரு கேண்டிடேட் 50% மார்க்கை எடுத்துட்டார், ஆனால் got 40 marks more than the required minimum marks to pass the exam. அதாவது பாஸ் மார்க்கை விட 40 மார்க் அதிகமாக எடுத்துட்டார். ஓகே, 40 மார்க்ஸ் மோர் தேன் த பாஸ் மார்க். பாஸ் மார்க் எவ்வளோ அதை விட 40 மார்க்கு அதிகமாக எடுத்துட்டார். எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்ததால்? 50% எடுத்ததால். சரி, இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த மேக்ஸிமம் மார்க்? அதாவது பாஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு, மொத்த மார்க் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, மொத்த மார்க்கு இந்த எக்ஸாமோட மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போது இங்கே பாருங்கள், 50% எடுத்திருக்காரு, பட் இருந்தாலும் 60 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டார். இங்கே 50% எடுத்திருக்காரு, இருந்தாலும் பாஸ் மார்க் விட 40 மார்க் அதிகமாக எடுத்திருக்காரு. சரி, இப்போ இங்கே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது பர்சன்டேஜ்? 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, சரி, இப்போ பாருங்கள், இப்போது இங்கே ஒரு 60 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்ருக்காரு. ஓகே, 60 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்ருக்காரு. ஆனால் இவர் 50% எடுத்தோ 40 மார்க் அதிகமாக எடுத்திருக்காரு. பாஸ் பண்ண மார்க்கை விட 40 மார்க் அதிகமாக எடுத்திருக்காரு. சரி, இப்போ பாருங்கள், இப்போ இந்த 25 இவர் இன்னும் பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க் எடுக்கணும்? 60 மார்க் எடுக்கணுமா? ஸோ அப்போ இங்கேருந்து இவர் இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆனால் பாஸ் மார்க் எடுத்துருவார். ஓகே, 60 மார்க்ஸ் தூரம் ஜேர்னி பண்ணார்னா பாஸ் மார்க் எடுத்துருவார். சரி சார், இப்போ இங்கேருந்து இங்கே வரத்துக்கு பாஸ் மார்க் எடுக்கிறதுக்கு ப்ளஸ் 60 ஆட் ஆகணும் இவரோட மார்க்கில். சரி, இப்போ இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து இங்கே வரத்துக்கு 40, ஏன்னா இவர் பாஸ் மார்க்கை விட 40 மார்க் அதிகமாக எடுத்துக்கார். அப்போ இதோட மொத்தம் எவ்வளோ பாருங்கள், ப்ளஸ் 100. அப்போது இவர் இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷனில் வரத்துக்கு இன்னும் எவ்வளோ மார்க் அதிகமாக இருக்கணும்? 100 மார்க்ஸ் எடுக்கணும். இந்த பொசிஷன்லேருந்து இந்த பொசிஷன் இவர் வரத்துக்கு இன்னும் எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும்? 25% அதிகமாக இருக்கணும். அப்போ அந்த 25% தான் எவ்வளோ? 100 மார்க்ஸ். கரெக்டாக? அப்போ 25% 100னா மேக்ஸிமம் மார்க் எவ்வளோவா இருக்கணும்? 100% எவ்வளோ? இதுதான் கொஷின். ஸோ அப்போ இது மேலே போய்டுமா? 100 இன்ட்டு இந்த 100 மேலே வந்துடும், டிவைடட் பை 25. ஓகே, 25. சரி, இப்போ இதை கேன்சல் பண்ணும்போது 400. ஓகே, ஸோ அப்போ இது மேக்ஸிமம் மார்க் இதோட மேக்ஸிமம் மார்க் இந்த எக்ஸாமோட மேக்ஸிமம் மார்க் 400. சரி, இதுலேயே பாசிங் மார்க் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாசிங் மார்க் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இங்கே பாருங்கள், இப்போ இவர் 50% எடுத்திருக்காரா? இப்போ 50% ஆஃப் மார்க் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறேன். 50% ஆஃப் 400 எவ்வளோங்க வரும்? 200. பட் இவர் 50% ஆஃப் மார்க் எடுத்திருந்தாலும் பாஸ் மார்க்கோட 40 மார்க் அதிகமாக எடுத்திருக்காரு. அப்போ இந்த 200ல் 40 மார்க்கு கழிச்சிட்டா மீதி எவ்வளோ வரும்? அதுதான் பாஸ் மார்க். கரெக்டாக? அப்போ 160 மார்க்குன்றது பாஸ் மார்க். ஸோ இதிலே இன்னொரு டைப் ஆஃப் கொஷின் கேட்டாங்கன்னா நம்ம இது மாதிரி சால்வ் பண்ணலாம். ஸோ அப்போ மேக்ஸிமம் மார்க்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், பாஸ் மார்க்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ. பை.